ஷூ சு. இவரின் ஆங்கில பெயர் ஹென்றி நீ. 1903ஆம் ஆண்டு சீனாவின் ஃபுஜோவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அவரது பெற்றோருக்கு மொத்தம் 9 பிள்ளைகள். அதில் 3வது மகனாக வாட்ஸ்மேன் நீ பிறந்தார். வாட்ஸ்மேன் நீ பிறப்பதற்கு முன்பே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டார். ஒரு மகனை விரும்பிய அவரது தாய், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவனை உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று ஆண்டவரிடம் ஜெபித்தார். ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளித்து ஒரு மகனை அளித்தார். பின்னாட்களில் அவரது தந்தை இதை அவருக்கு நினைவூட்டினார். வாட்ஸ்மேன் நீ மிகுந்த புத்திசாலியாக இருந்தார். ஆரம்ப பள்ளியில் சேர்ந்த காலத்திலிருந்து பூச்சோவில் உள்ள ஆங்கிலிகன் ட்ரினிட்டி கல்லூரியில் பட்டம் பெற்றவரை அவர் தனது வகுப்பிலும் பள்ளியிலும் முதலிடம் பெற்றார். கல்வியில் சிறந்தவராக இருந்தாலும் இளமையில் உலக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவ பிரசங்கத்தை உலகில் மிகவும் தாழ்வான தொழில் என்று அவர் கருதினார். 1920ஆம் ஆண்டு நீக்கு 17 வயதாக இருந்தபோது அவர் இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக கடவுளின் பணிக்காக அர்ப்பணித்தார். நீ தனது இளம் வயதிலேயே கிராமங்களிலும் நகரங்களிலும் நற்செய்தியை பிரசங்கிக்கத் தொடங்கினார். அநேக எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பினார். அவர் கூட்டம் நடத்திய இடங்கள் அனைத்தும் எழுப்புதல் அக்னியால் நிறைந்தது. வாட்ஸ்மேன் நீ அடிக்கடி கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டார். 1922ஆம் ஆண்டு தொடங்கி தனது ஊழியத்தின் முதல் 11 ஆண்டுகளில் அவர் தனியாகவே துன்பப்பட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அதனால் அவதிப்பட்டார். 22 வயதில் நீ மலேசியாவின் சிட்டியாவானில் முதல் சபையை நிறுவினார். 1926ஆம் ஆண்டு ஷாங்காயில் மற்றொரு உள்ளூர் சபையை நிறுவினார். 1949ஆம் ஆண்டுகளில் 500க்கும் மேற்பட்ட சபைகளில் 70,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தது. அவரது சபை தனது ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் தனது வருமானத்தின் 1/3 ஒரு பகுதியை தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மற்றொரு 3ஐ பிறருக்கு உதவுவதற்காகவும் மீதமுள்ள 3ஐ ஆன்மீக நூல்களுக்கும் செலவிட்டார். 3000க்கும் மேற்பட்ட சிறந்த கிறிஸ்தவ நூல்களை அவர் சேகரித்தார். புத்தகங்களிலிருந்து வேதாகமம் தொடர்புடைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து புரிந்து கொள்ளவும் வேறுபடுத்தி அறியவும் நினைவில் கொள்ளவும் அவருக்கு அபாரமான திறன் இருந்தது. ஒரு நூலின் முக்கிய கருத்துக்களை விரைவாக புரிந்து கொள்ளவும் நினைவில் வைத்திருக்கவும் முடிந்தது. இதனால் இந்த நூல்களிலிருந்து முக்கிய வேதாகம உண்மைகளையும் ஆன்மீக கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டு அவற்றை தனது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் இணைக்க முடிந்தது. 13 வயதில் நீ அவர்கள் சாரிட்டி சாங் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களின் இரு குடும்பங்களும் 3 தலைமுறைகளாக நண்பர்களாக இருந்து வந்தன. நீ ஒரு கிறிஸ்தவராக மாறிய போது சாரிட்டி நீயின் முன்னிலையில் இயேசுவை கேலி செய்தார். பின்னாட்களில் அவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இறைப்பணிக்கு பக்கபலமாக இருந்தார். நீயின் அடிக்கடி ஏற்படும் நோய்களின் போது அவரை கவனித்துக் கொண்டார். 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டது. சீன அரசாங்கம் தேவாலயங்களை வலுக்கட்டாயமாக மூடவும் தலைவர்களையும் விசுவாசிகளையும் கைது செய்யவும் தொடங்கியது. கிறிஸ்து மீதான தனது வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசத்திற்காகவும் உள்ளூர் தேவாலயங்களில் அவர் வகித்த தலைமைத்துவத்திற்காகவும் வாட்ஸ்மேன் நீ 1952ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். அவர் மீது பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு 1956ஆம் ஆண்டில் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்ட தண்டனையும் விதிக்கப்பட்டது. சிறையில் சித்திரவதைகள் அவர் உடலை காயப்படுத்தின. சீன அரசாங்கம் அவர் அறிவுத்திறனை பயன்படுத்தி அறிவியல் சம்பந்தமான ஆங்கில புத்தகங்களை சீன மொழியில் மொழிபெயர்த்ததே தவிர அவரை விடுதலை செய்ய முன்வரவில்லை. இந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவிக்கு மட்டுமே அவரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது. நீ இறப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பு அவரது மனைவி சாரிட்டி ஒரு விபத்து மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக இறந்தார். மனைவி மரித்துவிட்ட செய்தி அவரை பெரும் துயரத்திற்குள் ஆழ்த்தியது. நீ அவர்களை அவரது மனைவியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் என் கர்த்தருக்காக எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற தாரக மந்திரத்தோடு வாழ்ந்த வாட்ஸ்மேன் நீ 1972ஆம் ஆண்டு சிறையில் இருந்தபோதே அவர் மரணமடைந்தார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று கூறிய அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தையை தன் வாழ்நாளின் இறுதி வரை வாட்ஸ்மேன் நீ அவர்கள் கடைபிடித்து வந்தார்.